வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்துல மாசம் கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் இனிமே தொடருமா? தேர்தல் நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதனால இந்த கேள்வி பல பேர் மனசுல இருக்கு. சோ இந்த திட்டத்தோட எதிர்காலம் என்னவாக இருக்குன்னு தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த 1000 ரூபாய் பணம் இனிமே தொடர்ந்து கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை எங்க இருக்குன்னு தெரியுமா? வரப்போற 3 முக்கியமான அரசாங்க அறிவிப்புகள்ல தான் இருக்கு. அந்த அறிவிப்புகள் என்ன, அது எப்ப வருங்கிறதான் இந்த திட்டத்தோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க போகுது. முதல்ல இந்த திட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம் வாங்க. அப்போதான் இதோட முக்கியத்துவம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். 2021ல இது ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் சொன்னபடியே 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாரு. இன்னைக்கு இது மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா மாறியிருக்கு. இப்ப பாருங்க, இந்த திட்டத்துல யார் பயனாளிகள்னு தேர்ந்தெடுக்க சில தெளிவான விதிகள் இருந்துச்சு. அதாவது அரசு ஊழியர்கள், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல பென்ஷன் வாங்குறவங்க, மக்கள் பிரதிநிதிகள், அப்புறம் கார் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்துல விலக்கு கொடுத்தாங்க. அதே நேரத்துல தனித்து வாழும் பெண்கள், அம்மா இல்லாத குடும்பத்துல இருக்கிற இளம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ரொம்ப துல்லியமா டார்கெட் பண்ணதுதான் இதோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். இந்த திட்டத்தோட வீச்ச ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். 1,31,00,000. ஆமாங்க, இவ்வளவு பெண்கள் இன்னைக்கு இந்த திட்டத்தால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில ஒரு கணிசமான பகுதி இல்லையா? சரி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன் இப்போ திடீர்னு பணம் வருது நின்னு போச்சே? வாங்க, அடுத்து இத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல குழம்பிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இதுக்கு அதிகாரப்பூர்வ காரணம் இப்போ அமல்ல இருக்கிற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தான். தேர்தல் நேரத்துல புதுசா திட்டங்களை அறிவிக்கிறதோ இல்ல நிதியுதவி கொடுக்கறதோ விதிகளுக்கு எதிரானது. அதனால இந்த திட்டம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வழக்கமான நடைமுறை தான், கவலைப்பட தேவையில்லை. அப்போ இது ஒரு டெம்பரரி ஸ்டாப் தான். தேர்தல் எல்லாம் முடிஞ்சதும் ஜூன் மாசத்துல இருந்து பணம் மறுபடியும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும்னு உறுதியான தகவல்கள் சொல்லுது. சரி, தேர்தல் முடிஞ்சதும் என்ன நடக்கும்? இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. தேர்தல் முடிவுகளை பொறுத்து இந்த திட்டத்தோட எதிர்காலம் 2 விதமா அமைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். தேர்தல் முடிவுகள் இந்த திட்டத்தை எப்படி பாதிக்கும்? 2 முக்கிய கட்சிகளும் இதை எப்படி பார்க்கறாங்க? கிடைச்ச தகவல் படி 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு. திமுக ஜெயிச்சா திட்டம் இதே பேர்ல அப்படியே கண்டினியூ ஆகும். பழைய பயனாளிகளுக்கு பணம் தொடர்ந்து வரும், புது பயனாளிகளையும் சேர்ப்பாங்க. ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா திட்டத்தோட பேரை குளவிலக்கு திட்டம்னு மாத்தலாம்னு சொல்லப்படுது. பழைய பயனாளிகளை இந்த புதிய திட்டத்துல சேர்த்துக்கலாம். ஆனா புதுசா ஆட்களை சேர்க்கறதுக்கு சில புதிய விதிகள் கூட வர வாய்ப்பு இருக்கு. இந்த 2 கட்சிகளோட பாதைகள் வேற வேற மாறி இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் ஒற்றுமை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் பயனாளிகள் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆமாங்க, அது உதவித்தொகை உயர்வு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயா உயர்த்தப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. ஆக இப்போ பயனாளிகள் எல்லாரும் தங்களோட சந்தேகங்களுக்கு விடை கிடைக்க 3 முக்கியமான அறிவிப்புகளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அது என்னென்னு தொகுத்து பாத்திரலாம். அறிவிப்பு, நின்னு போன மாசாந்திர தொகை மறுபடியும் எப்போ பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருங்கிறது. 2வது, இந்த தொகை எப்போ 2000 ரூபாயா உயருங்கிறது. 3வது, கடைசியா விடுபட்டவங்களும் புது பயனாளிகளும் எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாங்கிறது. இந்த 3 அறிவிப்பும் வந்துட்டாதான் எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும். ஆக இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் மட்டுமில்ல. இது மாதிரி திட்டங்கள் ஒரு பக்கம் குடும்பங்களோட பட்ஜெட்டையும் இன்னொரு பக்கம் மக்களோட வாக்குகளையும் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.